வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் இன்னைய எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. இன்னைய எபிசோடு கொஞ்சம் லேட்டாக தான் வந்துச்சு, அதனால தாமதத்துக்கு மன்னித்து கொள்ளவும். கதிர் யாருக்கோ ஃபோன் பண்ண அரசி செவுத்துக்கு முட்டு கொடுத்துட்டு உட்காந்துருக்க. பாட்டி, ராஜி, மீனா 3 பேரும் டைனிங் டேபிள் சேரில் உட்காந்துருக்காங்க. சரவணனும் செந்திலும் சோஃபாவில் உட்காந்துட்டு யோசனையாக இருக்காங்க. பாண்டியன் கோமதி பின்னாடி கெஞ்சிக்கிட்டே போயிட்டு இருந்தாரு. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாட்டி, மீனா, ராஜி 3 பேரும் செம்ம டென்ஷன்ல இருக்காங்க. பாட்டி ரொம்ப தவிப்பா ரோட்டை பார்த்துட்டு இருக்காங்க. சரிங்கண்ணே, இன்னும் அரை மணி நேரத்தில் வண்டி அனுப்பிடுறேண்ணே. ஓகேண்ணே, நான் வச்சிடுறேண்ணே, பைண்ணே அப்படின்னு கதிர் அவரோட பிஸ்னஸை படபடப்பா ஃபோனில் பேசிட்டு இருக்காரு. பேசிக்கிட்டு அங்கே ஒரு இடத்துல வந்து நிற்க, அங்கே இந்த டம்ளர் அவரோட கைப்பட்டு கீழே விழுந்துருது. அது கீழே விழுந்து பயங்கர சத்தம் கேட்க எல்லாரும் திடுக்குன்னு பார்க்குறாங்க. அட, இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு நினச்சிட்டு டக்குன்னு குனிஞ்சி அதை எடுத்து வைக்கிறவரு, இப்போ அம்மா மட்டும் வீட்டில் இருந்திருக்கணும், இப்படி டம்ளரை தட்டி விட்டதுக்கு டம்ளரை கொண்டு போய் கிச்சனில் வைக்காதுக்குன்னு சேர்த்து திட்டு விழுந்திருக்கும் அப்படிங்கிறாரு கதிர். ஓ, அந்த டம்ளர் ராஜி சரவணனுக்கு காஃபி போட்டு கொண்டு வந்தது போல. அவர் டம்ளரை மறுபடியும் அங்கே எடுத்து வச்சுட்டு அவரு ஒரு சேர்ல வந்து உட்கார்றாரு. உடனே பாட்டி அவங்க புலம்பல ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ, இம்புட்டு நேரமாச்சு, இன்னும் கோமதியை காணமே அப்படின்னு அவங்க பரிதவிக்க, அப்பத்தா அவங்க வருவாங்க அப்பத்தா, நீங்க கவலைப்படாம இருங்கன்றாங்க ராஜி. யாராவது அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம்ல அப்படின்னு அரசி சில்லுவண்டு மாதிரி கத்திட்டு இருக்காங்க. நான் ஃபோன் பண்றேன் அப்படின்னு சரவணன் ஃபோன் எடுக்கிறாரு. எல்லாரும் சரவணனையே பார்த்துட்டு இருக்காங்க. கோமதி நடந்துட்டு இருக்க, கூடவே வாக்கிங் போற மாதிரி பாண்டியனும் போயிட்டு இருக்க. அவரோட மொபைல் ரிங் ஆகுது. எடுத்து பார்த்துட்டு சரவணன் தான் கூப்பிடுறான் அப்படின்னு அவர் மொபைலை பார்த்துட்டு இருக்க, முன்னாடி போயிட்டு இருக்க கோமதி ஓரக்கண்ணால் அப்படியே பாக்குறாங்க. அவரு வெயில் கஷ்டம்னு அழுத்துக்கிட்டு, சொல்லுடா சரவணாங்கிறாரு. அப்பா, எங்கப்பா இருக்கீங்க அப்படின்னு சரவணன் கேட்க, எங்க இருக்கேனா, இதோ உங்க அம்மா பின்னாடியே ரோடா நடந்துட்டு இருக்கேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அப்பா நாங்க ஏதாவது வரணுமாப்பான்னு கேட்கிறாரு சரவணன். எதுக்கு, ஏன் பின்னாடி நீ நடந்து வர்றதுக்கா? அட ஏண்டா இலை அப்படின்னு பாண்டியன் சொல்ல, இல்லப்பா நான் அப்படி சொல்ல வரலங்கிறாரு சரவணன். ஏண்டா இலை, உங்க அம்மாவை பத்தி நீ ஒன்றும் கவலைப்படாதடா, அவளை நான் பாத்துக்கிறேன். இலை, நீ முதல்ல கடைக்கு கிளம்புடா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, நடந்துட்டு இருக்க கோமதி அப்படியே ஷாக் அடிச்ச மாதிரி நின்று பாண்டியனை ஒரு பார்வை பார்த்துட்டு நடக்கிறாங்க. இங்க ஒருத்தி ஊரும் வேணாம், உறவும் வேணாம், சொந்தமும் வேணாம், பந்தமும் வேணான்னு எல்லாத்தையும் வெறுத்துட்டு துறவு போற மாதிரி போயிட்டு இருக்கேன். இந்த மனுஷன் இப்ப கூட பாரு கடையை திறக்க சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு மனசுக்குள்ள கருவிக்கிட்டே நடக்கிறாங்க. அப்பா, எப்படிப்பா இந்த சிச்சுவேஷன்ல நான் கடைக்கு போக முடியும் அப்படின்னு சரவணன் கேட்க, ஓ அண்ணன் அப்பா கடைக்கு போக சொல்றாரா அப்படின்னு டக்குன்னு பாக்குறாரு செந்தில். என்னடா சிச்சுவேஷன், பொல்லாத சிச்சுவேஷன், ஏற்கனவே உங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல கிடந்து 3 நாள் கடையை அடைச்சுட்டா அப்படின்னு பாண்டியன் போன்ல சொல்ல, கோமதி இங்க ஏகத்துக்கும் கடுப்பாகிட்டு இருக்காங்க. இலை, தேவையில்லாமல நாள் கணக்கா கடையை அடிச்சு போட முடியாது, தொழில் கெட்டு போயிடும், நீ முதல்ல போய் கடையை தர அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அப்பா அப்புறம் அம்மா அப்படிங்கிறாரு அவரு. முதல்ல நீ போய் கடையை தரடா அப்படின்னு அவரு காலை கட் பண்ணிடா. அப்பா 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 அப்படின்னு சரவணன் கூப்பிட்டு இருக்காரு. அப்புறம் தான் கால் கட்டானதை பார்த்துட்டு மொபைல் எடுக்க, அண்ணே என்ன சொன்னாங்க அப்படின்னு இந்த பக்கம் செந்திலும் அந்த பக்கம் கதிரும் ரொம்ப ஆர்வமா கேட்குறாங்க. 2 பேரும் ஒரே நேரத்தில் கேட்டதுல சரவணனுக்கு புரியலையோன்னு நினைச்சு, என்னண்ணே அப்பா என்ன சொன்னாரு அப்படின்னு செந்தில் கேட்குறாரு. அம்மாவை அப்பா பார்த்துக்கிறாராம்மா, என்னை முதல்ல கடைக்கு போக சொன்னாரு அப்படின்னு சரவணன் சொல்ல, கடைக்கா அப்படின்னு அதிர்ச்சி ஆகுறாரு செந்தில். லேடிஸ் எல்லாம் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க நினைச்சேன், அதை தான் சொல்லுவாருன்னு நினைச்சேன் அப்படின்னு கதிர் சொல்ல, இப்போ நீ போறியாண்ணே அப்படின்னு செந்தில் கேட்க, இல்லை கொஞ்ச நேரம் உங்க கூட இருந்து பார்த்துட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு நான் அப்புறம் கிளம்புறேங்கிறாரு சரவணன். அண்ணே அம்மா வந்துருவாங்கல்ல அப்படின்னு அரசி கேட்குறாங்க. ராஜு உச்சிக்கொட்ட, அரசிமா நீ கவலைப்படாத, மாமா போயிருக்காருல்ல, அத்தை வந்துருவாங்கன்றாங்க மீனா. அரசி குழப்பமா, வருவாங்களா வரமாட்டாங்களா, அப்படி வரலன்னா காலையில காஃபி நமக்கு யார் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி குழப்பமா பார்த்துட்டு இருக்க. கோமதி நடந்துகிட்டே இருக்காங்க. காடு, மலை, அருவிகள் அப்படி தாண்டி போற மாதிரி அவங்க ரோடா தாண்டி போயிட்டு இருக்க. பின்னாடியே போயிட்டு இருக்காரு பாண்டியன். ஐயோ கோமதி, எப்பதான் இவன் நடக்கிற வேகத்தை நிறுத்த போறான்னு தெரியலையே அப்படின்னு புலம்பிக்கிட்டே கூப்பிடுறாரு பாண்டியன். ஏங்க, உங்களுக்கு கடை தானே முக்கியம், யார் சாக கிடந்தாலும் உங்களுக்கு கடை தான் முக்கியம். உலகத்துல வேற யாருமே கடை நடத்தல, இவர் ஒருத்தர் தான் நடத்திக்கிட்டு இருக்காரு. இம்பட்டு வருஷத்துல கடையை அடிச்சுட்டு எங்கேயாவது வந்திருக்காரா, இல்ல எங்கேயாவது கூட்டிட்டு தான் போயிருக்காரா
பிள்ளைங்களுக்காக ஸ்கூலுக்கு வந்திருக்கீங்களா? எங்க வந்திருக்கீங்க? என்ன செஞ்சிருக்கீங்க? எப்ப பார்த்தாலும் கடை கடை கடைன்னு கடை நினைப்பு தான். ஆமாங்க, கடை முக்கியம்தான், வேலை முக்கியம்தான். நீங்க வேலை பார்த்தாதான் நாங்க வீட்டுல உட்கார்ந்து சாப்பிட முடியும் அப்படின்னு கோமதி சொல்லிக்கிட்டே போக, ஏய் நீ உட்கார்ந்து சாப்பிடுறேன்னு நான் எப்படி சொன்னேன் அப்படின்னு பரிதாபமா கேக்குறாரு பாண்டியன். எத்தனை தடவை நான் சொல்லியிருக்கேன் கடைக்கு வர்றேன்னு, கேட்டீங்களா? பொம்பளைங்க வீட்டில் தான் இருக்கணும்னு சொன்னீங்க. ஆனால் மூத்த மருமகளை அவள் அப்பாவை எல்லாரையும் கடையில் கூட்டிகிட்டு போய் வச்சுக்கிட்டீங்க. இப்போ கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னு கோமதி பேசிக்கிட்டே நடக்க, ஐயோ இந்த கதையெல்லாம் இப்போ எதுக்குடி அப்படின்னு பாண்டியன் கேட்டுக்கிட்டே நடக்க, ஆமாம் எந்த முடிவெடுத்தாலும் என்னை கேட்டுக்கிட்டா எடுத்தீங்க. நீங்களே எல்லாத்துக்குமே சொந்தமா முடிவெடுக்கிறீங்க. நான் எடுத்தாதான் ரொம்ப தப்பு அப்படின்னு கோமதி பேசிக்கிட்டே நடக்க டென்ஷன் ஆகுற பாண்டியன் ஏய் அப்படின்னு கத்திட்டு வேகமா ஒரு எடுத்து வைக்கிறவரு முடியாம ஸ்லோ பண்ணிக்கிறாரு. ஏண்டி இங்க பாருடி, அப்படிலாம் இல்லடி அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஆமா எல்லாமே இவர் நினைச்ச மாதிரியே தான் நடக்கணும். எனக்காக தேவையே இல்லாம கடையை மூடினாராம். நான் சொன்னேனா கடையை மூட சொல்லி? இவரா கடையை மூடிட்டு வந்து பழி ஏன் மேல தூக்கி போடுறீங்களா அப்படின்னு கோமதி வெடுவெடுன்னு பேசிட்டு நடந்துட்டு இருக்க, ஏய் சொன்னா புரிஞ்சுக்கடி, எதுக்கடி கோமதி இப்படி பண்றேங்கிறாரு பாண்டியன். பொண்டாட்டி சாக கிடந்தாலும் கடையை மூடுறது தேவையில்லாத விஷயமா? இவருக்கு காய்ச்சல் தலைவலி, நான் என்ன வேணும் ஏது வேணும்னு பின்னாடியே போகணும் அப்படின்னு கோமதி சொல்லிக்கிட்டே நடக்க, ஏய் என்னாடி நீயே எதை சொன்னாலும் அதுக்கு ஒரு பாயிண்ட்டை பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்கிற, என்னத்தை தான் சொல்லி தொலைகிறது நீ இப்படி பண்ண உங்ககிட்ட அப்படின்னு பாண்டியன் கேட்க, பின்ன எதுக்குங்க என் பின்னாடியே நடந்து வந்துட்டு இருக்கீங்க? பேசாம கடைக்கு போங்க, போய் உளுந்து பருப்புன்னு பொட்டெல்லாம் கட்டிட்டு வித்து காசை வாங்கி கல்லாவுல போட்டுக்கிட்டு அங்கேயே உட்காந்துக்கங்க. ஒரு கடையை 10 கடையை ஆக்குங்க, 10 கடையை 100 கடை ஆக்குங்க. எதுக்கு என் பின்னாடியே வர்றீங்க அப்படின்னு கோமதி வெடுவெடுன்னு பேசிட்டு போக, ஏய் என்னாடி எம்பட்டு பேச்சு தாண்டி பேசிட்டு போவ கோமதி அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு பின்னாடியே போறாரு. பாக்குற நம்மளாலேயே முடியல, பக்கம் பக்கமா வசனம் பேசுற கோமதியால எப்படி முடியுதுன்னு தெரியல. பரிதாபமா பின்னாடியே போயிட்டு இருக்க பாண்டியனாலே எப்படி முடியுதுன்னு தெரியல. ரொம்ப நேரமா ஒரு கோயில் ரோட்டையை சுத்தி வந்தவங்க இப்ப வேறொரு ரோட்டுக்கு வந்திருக்காங்க. ஐயோ முடியலையே அப்படின்னு பாண்டியன் அண்ணத்தை கோமதியும் டயர்டாகி கொஞ்சம் மெதுவா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இடுப்புல கைய வச்சுக்கிறாங்க. ஏய் கோமதி என்னாடி நீயே பாத யாத்திரை போற மாதிரி இப்படி போய்கிட்டே இருந்தா என்னாடி அர்த்தம்? இல்லடி ஏய் அப்படின்னு பாண்டியன் கெஞ்சிக்கிட்டே போறாரு. கோமதி 2 காலில் இல்ல 4 காலில் போக வேண்டி வந்தாலும் போவேனே தவிர நிக்க மாட்டேன்னு போயிட்டு இருக்க. ஏய் கிட்டத்தட்ட காரைக்குடி தாண்டி போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாரு. காரைக்குடியை தாண்டனோ கானாடுகா தானே தாண்டனோ, அது ஏன் பாடு? சே உங்களுக்கு என்ன வந்துச்சு? சப்பா அப்படின்னு அனுத்திக்கிட்டே நடக்க பாண்டியன் ரொம்ப முடியாம மண்டையை பிச்சுக்கிட்டே நடக்கிறாரு. எப்பா அப்படின்னு இடுப்புல கையை கொடுத்துட்டு கோமதி நிக்க, இந்தா மூச்சு வாங்குதா, எதுக்கடி இப்படி புடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கிற, ஆடி வீட்டுக்கு போலாங்கிறாரு அவரு. கோமதி பதில சொல்லாம பல்லை இறுக்கி கடிச்சுக்கிட்டு உடம்புல இருக்க எனர்ஜி எல்லாம் ஒண்ணு சேர்த்துக்கிட்டு மறுபடியும் நடக்கிறாங்களாமா. ஏய் சொன்னா கேட்க மாட்டேங்கிறா, ஏய் 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 நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லாவே இல்லடி அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டே நடக்க மூச்சை பிடிச்சிட்டு நடக்கிற கோமதி, நீங்க பண்றது மட்டும் என்ன நல்லாவா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்கு. ஏய் நில்லடி அங்கே அப்படின்னு கத்துறாரு. தலையை பிடிச்சிக்கிற கோமதி, என்னென்ன பண்ணிய கொஞ்ச நாள்ல அப்பா அப்படின்னு நடக்க, சோ உசுர் எடுக்கிறாளே அப்படின்னு புலம்பிக்கிட்டே போறாரு பாண்டியன். ஐயோன்னு அணைத்துக்கிட்டே கோமதி நடக்கிறாங்க. ஏய் கொஞ்சம் தூரம் நடந்தாலே உனக்கு முதுகெல்லாம் வலிக்கும், இப்படி நடந்துகிட்டே இருந்தா என்னத்துக்கடி ஆகுவ? இங்க பாரு கோமதி, இப்ப நீ சின்ன பிள்ளை மாதிரி பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் நல்லாவே இல்ல அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஏங்க நான் எத்தனை தடவை சொல்றேன் என்னை விட்டுடுங்கன்னு, எங்கேயாவது போறேன் என் பின்னாடி வராதிங்க வந்துட்டு தோணன்னு அப்படின்னு மூச்சை பிடிச்சிட்டு நடக்கிற கோமதி கொஞ்சம் முடியாம ஒரு இடத்துல போய் தலையை பிடிச்சிட்டு ஏதோ ஒன்ன பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க. உடனே பாண்டியன் பக்கம் வந்து, ஏய் என்னடி ஆச்சு என்னாச்சு அப்படின்னு கையை பிடிக்க வர உச்சுன்னு கையை தட்டி விடுறாங்க கோமதி. தலைக்கீழ சுத்துதா? ஏய் காலையில மாத்திரை போட்டியே இல்லையாடி அப்படின்னு கேட்க, போய் சேருங்கன்ற மாதிரி கையை தள்ளிக்கிட்டே இருக்காங்க கோமதி. நீ எங்க போட்டிருக்க போற? பணம் பத்திரம் சாவின்னு எடுத்து வச்சுட்டு தானே இருந்த, நீ எங்க மாத்திரை போட்டுட்டு இருக்க போற? வீம்பு பிடிச்சவ அப்படின்னுட்டு இருக்காரு பாண்டியன். நான் என்ன வீம்பு காட்டுறேனா அப்படின்னு எகிர்றாங்க கோமதி. ஐயோ இல்லடி நான் உன்னை ஒன்னும் சொல்லடி தாயே. சரி இப்ப போடுறதுக்கு மாத்திரை கீத்திரை எடுத்துட்டு வந்தியா இல்லையா அப்படின்னு பாண்டியன் கேட்க, உசு உசுன்னு மூச்சு விட்டுட்டு நெஞ்சில கைய வச்சுட்டு நிக்கிறாங்க கோமதி. அதெங்க போய் எடுத்துட்டு வந்திருக்க போற? சரி கோமதி வா போலாம் அப்படின்னு அவர் தோல்ல கைய வச்சு கைய பிடிக்க, விடுங்க நான் வீட்டுக்கெல்லாம் வரல அப்படின்னு கைய தட்டி விடுறாங்க கோமதி. ஏய்
வீட்டுக்கு போனதுக்கு அதுக்கப்புறம் பேசிக்கடி, வா 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 கொஞ்ச நேரம் இந்த மரத்துக்கடியில உட்காரு வா அப்படின்னு கையை பிடிக்க கோமதி மறுபடியும் தட்டி விடுறாங்க. ஏய் சொன்னா கேளுடி, வா வாடின்னு சொல்றேன்ல, புடிவாதம் பண்ணாம வா அப்படின்னு தடுமாறிட்டு இருக்க கோமதியோட கையை பிடிச்சி பாண்டியன் கூட்டிட்டு போறாரு. வா கோமதி வா கோமதி, நான் ஒரு கூட்டிட்டு போக. அங்கேயும் ஒரு கோவில் தான் தெரியுது. அப்ப அதே கோவில் ரோடு தானா? அதோட 4 பக்கமும் தான் மாறி மாறி நடந்துட்டு இருக்கீங்களா? விடுங்க விடுங்கன்ட்டு வர்றாங்க கோமதி. சொன்னா தேவையில்லாம கேட்காம நடந்துகிட்டு வீம்புக்கு மயக்கம் போடுற மாதிரி. என்னாடி உட்காரு அப்படின்னு ஒரு கல்லுல கூட்டிட்டு வந்து உட்கார வைக்க, அப்பாடி அப்படின்னு உட்கார்றாங்க கோமதி. என்னடி இது இப்படி கிறங்கி போயிட்டா பாரு அப்படிங்கிற பாண்டியன் அங்க வர்றவரை பார்த்துட்டு, ஏங்க தம்பி, இங்க பக்கத்துல மெடிக்கல் ஸ்டோர் ஏதாவது இருக்கான்னு கேக்குறாரு. அங்க நேரா போய் லெஃப்ட்ல போய் பாருங்க, அங்க ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்குன்னு அவர் சொல்றாரு. சரிங்க அப்படிங்கிற பாண்டியன், கோமதி நீங்கே இரு வந்துடுறேன் அப்படின்னு வேகமா போக கோமதி ஏதோ யோசனையா 2 தடவை நிமிந்து பாக்குறாங்க. பாண்டியனாலையும் சுத்தமா நடக்க முடியல. கால் வலியோட காலை தாங்கி தாங்கி நடக்கிறவரு வீட்டுக்கு போன் பண்றாரு. சரவணனோட மொபைல் ரிங் ஆகுது. எடுத்து பார்த்துட்டு அப்பா தாண்டா கூப்பிடுறாருன்னு சொல்ல, முன்ன செந்தில் உட்கார்ந்துருந்த இடத்துல இப்ப கதிர் உட்கார்ந்துருக்காரு. எடுனே என்னன்னு கேளுனே பேசுனேன்னு கதிர் சொல்ல, கால் அட்டன் பண்ணி காதுல வைக்கிறாரு சரவணன். சொல்லுங்கப்பான்னு கேட்க, இலே சரவணா, உங்க அம்மா சோத்துக்கு முன்னாடி ஒரு மாத்திரை சாப்பிடுவாளேடா, அது பேர் என்னடான்னு கேக்குறாரு. அப்பா எதுக்குப்பா கேக்குறீங்க? என்னப்பா அம்மாவுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா? என்னாச்சுப்பா, அம்மா நல்லா இருக்காங்கல்ல அப்படின்னு சரவணன் பதற. அவர் பேசுறத கேட்டு வீட்டில் இருக்க எல்லாரும் பதறாங்க. டைரக்டர் சார், எங்க மேலேயாவது கொஞ்சம் கருணை காட்டுங்க ப்ளீஸ், சீக்கிரமா இந்த டிராமாவை முடிவு கொண்டு வாங்களேன். டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, அவ வேலைக்கு சாப்பிட்ற மருந்து மாத்திரையெல்லாம் கரெக்டாக சாப்பிடணும்ல, அதுக்கு தான் கேட்குறேங்கிறாரு பாண்டியன். அந்த மாத்திரை பேர் என்னன்னு வச்சிருக்கியாடா அப்படின்னு அவர் கேட்க, மீனா வந்து அங்க உட்காடுறாங்க. ராஜி வந்து உட்கார்ந்துருக்காங்க. சரிப்பா அனுப்பிச்சு வைக்கிறேங்கிறாரு சரவணன். அப்புறம் வேற என்னென்னலாம் மாத்திரை சாப்பிடுவாள் அதெல்லாம் சேர்த்து அனுப்பிவிடு அப்படின்னு பாண்டியன் சொல்ல, சரிப்பாங்கிறாரு சரவணன். அப்பா அம்மா அப்படின்னு அவர் கேட்க, ஏய் அவளுக்கு ஒண்ணும் இல்லடா, அவளை நான் பாத்துக்கிறேன், நீ மாத்திரை பேரை மட்டும் என்னன்னு பார்த்த உடனே அனுப்பிச்சு விடுங்கிறாரு. சரிப்பா அப்படின்னு சரவணன் போனை வைக்க, பாண்டியன் காதுல இருந்து போன் எடுத்துட்டு ஒன்று நடக்கிறாரு. டிங்கு டிங்குன்னு கம்பீரமா நடந்துட்டு இருந்தவர் இப்ப வாத்து மாதிரி தவி நடந்துட்டு இருக்காரு. என்னாச்சா அப்படின்னு மீனா கேட்க, என்னாச்சா மாமா, என்ன சொன்னாரு மாமான்னு ராஜியும் கேக்குறாங்க. அம்மாவுக்கு ஒன்றும் ஆகலப்பா, அம்மா சாப்பிட்ற மாத்திரை பேரெல்லாம் அப்பா அனுப்பி வைக்க சொன்னாரு அப்படின்னு சரவணன் சொல்ல, ராஜி குழப்பமா பாக்குறாங்க. எதுக்கான்னு கேக்குறாங்க மீனா. கேட்டா எங்க சொல்றாரு அப்படின்னு சரவணன் சொல்ல, என்ன பண்ணிட்டு இருக்காங்க 2 பேரும் அப்படின்னு டென்ஷன் ஆகுறாரு கதிர். தெரியலடா அப்படின்னு சரவணன் சொல்லிட்டு இருக்க, ஆபீசர் செந்தில் அந்த இடத்துல காணோம். மாமா நீங்கள் மாத்திரையெல்லாம் பேரெல்லாம் அனுப்பி விட்டுருங்க அப்படின்னு ராஜி சொல்ல, என்கிட்ட அத்தையோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இருக்கு, அதை ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு அனுப்பவான்னு மீனா கேட்குறாங்க. இல்லைப்பா என்கிட்டயே இருக்கு அப்படிங்கிற சரவணன் மொபைலை ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்க. ஓகேன்றாங்க மீனா. கொஞ்ச நேரம் ஃபோனை கையில் வச்சிருந்த சரவணன் அனுப்பிச்சிட்டேன்ப்பான்னு கீழே வைக்க, 4 பேரும் ஒரு மாதிரி டென்ஷனும் குழப்பமா உட்கார்ந்துருக்காங்க. பாண்டியன் மறுபடியும் உயிரை கையில பிடிச்சிட்டு வெக்குன்னு நடக்கிறாரு. மெடிக்கலை பார்த்ததான் இதோ இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறவரு படியில ஏறி கதவை திறந்துட்டு உள்ளர வர்றாரு. இதுல இருக்க மாத்திரையெல்லாம் கொடுத்துருங்க, அப்படியே ஒரு பாட்டில் தண்ணியும் கொடுத்துருங்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அவரும் சரிங்கன்னு வாங்கி பார்த்துட்டு எடுத்துட்டு இருக்காரு. எல்லா மாத்திரையும் எடுத்து வச்சிட்டீங்கல்ல அப்படின்னு பாண்டியன் கேட்க, வச்சாச்சுங்க சார் அப்படின்னு அவரு மாத்திரையை போட்டு கவரை கொடுக்குறாரு. இந்தாங்க சார் வாட்டர் பாட்டில் அப்படின்னு கொடுக்க, அதையும் வாங்கிட்டு எம்பட்டு ஆச்சுங்கிறாரு பாண்டியன். மொத்தம் 120 ரூபான்றாரு கடைக்காரரு. பாண்டியன் பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்து கொடுத்துட்டு இந்தா பண்ண கொடுக்க, சரிங்க நான் வாங்கிக்கிறாரு அவரு. மறுபடி பார்மசியை விட்டு வெளியே வர்ற பாண்டியன் கடையை ஒரு தடவை நிமிந்து பார்த்துட்டு நடக்க ஆரம்பிக்கிறாரு. மாமா பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு ராஜி கேட்க, அப்பா பேசுற டோனை வச்சு பார்க்கும்போது அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு தான் தோணுது அப்படின்னு சரவணன் சொல்ல, இப்போ மாத்திரை கேட்டாக அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு 2 பேரோட ட்ரெஸ்ஸையும் ஒரு பேக்ல வச்சு கொண்டு வர சொல்லுவாங்களோ அப்படின்னு மீனா கேட்க, ஏன்க்கா இப்படி சொல்றீங்கன்ற மாதிரி ராஜி குழப்பமா பாக்குறாங்க. ஏன் பாருன்னு சரவணனும் பார்க்க, என்ன அவங்க 2 பேரும் என்ன தனி குடித்தனமா போக போறாங்க அப்படின்னு கதிர் கேட்கிறாரு. இல்ல ஒருவேளை மாமா அத்தையை சமாதானப்படுத்த அப்படியே ட்ரிப்பு கூட்டிட்டு போறாரோ அப்படின்னு மீனா சொல்ல, அக்கா என்னக்கா பேசுறீங்க, அத்தை இருந்த கோவத்துக்கு ட்ரிப்பு போயிட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பாங்க பாருங்க, எப்படி கோவமா பேசிட்டு போனாங்கன்னு பார்த்தீங்கல்ல அப்படின்னு ராஜி சொல்ல, கதிர் சின்ன சிரிப்போடு பார்த்துட்டு இருக்காரு. இப்படி எல்லாம் கிளம்பி போவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ராஜி அப்படின்னு மீனா சொல்ல, ஆமான்னு ராஜியும் தலையாட்டுறாங்க. அம்மாவுக்கு அவ்வளோ கோவமெல்லாம் வரவே வராது, இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, என்னமோ எழுதி வச்சு பேசின மாதிரி படன்னு பேசிட்டாங்க அப்படின்னு சரவணன் சொல்ல, 3 பேருமே திருதன்னு பார்த்துட்டு இருக்காங்க.
அவங்க என்ன பேசினாங்க ஏது பேசினாங்கன்னு உணர்றதுக்குள்ளேயே கிளம்பி போயிட்டாங்க. நம்ம யாராவது கூட போயிருக்கணும்டா அப்படின்னு சரவணன் சொல்ல, அதான் அப்பா போயிருக்காருல்ல, அவர் பாத்துக்குவாருன்றாரு கதிர். டேய் உனக்கு பதட்டமாவே இல்லையான்னு கேக்குறாரு சரவணன். இருக்காங்கன்னு, ஆனா அப்பா ஒண்ணு அம்மாவை அப்படியே விட்டுறலாம் மாட்டாரு அப்படின்னு கதிர் சொல்ல, ஆமான்ற மாதிரி தலையாட்டுறாங்க மீனா. ஆனா மாமா தான் அத்தையை விட பெரிய கோவக்காரராச்சே, அவரு சமாதானப்படுத்துவாரா அப்படின்னு ராஜி கேட்க, அதெல்லாம் சூப்பரா சமாதானப்படுத்தி அம்மாவை கூட்டிட்டு வந்துருவாரு அப்படின்னு கதிர் சொல்ல, கூட்டிட்டு வரணும் அப்படின்னு ராஜியும் தலையாட்டுறாங்க. ஐயோ என்ன வேற கடைக்கு போக சொன்னாரே, இப்ப நான் போறதா வேண்டாமா அப்படின்னு குழம்பி போய் கேட்குறாரு சரவணன். அதெல்லாம் விடனே, ஒரு நாளைக்கு கடை அடிச்சாலாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு கதிர் சொல்ல, யோசிக்கிற சரவணன், இல்லைனா திரும்பி வந்து என்ன திட்டுவாரேடாங்கிறாரு. அதெல்லாம் மாமா எதுவும் சொல்ல மாட்டாரு. இனி மாமாவோட ஃபோக்கஸ் முழுக்க முழுக்க அத்தை மேல தான் இருக்கும். நீங்க கவலைப்படாதீங்க விடுங்கன்றாங்க மீனா. ஆஹா இல்ல இல்ல நான் கடைக்கு போறேன், ஏய் ஏதாவது ஒண்ணுன்னா ஃபோன் பண்ணு சரியா, நான் உடனே வந்துடுறேன்னு சரவணன் எழுந்திருக்க போக, நான் வேணான்னு சொன்னா நீ கேட்க மாட்டேன், போ போ நீ கடைக்கே போயிட்டு வாங்குறாரு கதிர். சரிடா அப்படின்னு சரவணன் வேகமா கடைக்கு கிளம்புறாரு. வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைமா பாண்டியனோட பேக்கை கையில எடுத்துக்கிட்டு, வரேன்டா வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பா அங்கேருந்து போறாரு சரவணன். போறேன்னு ஏகத்துக்கு சீன் போட்ட கோமதி எங்கேயும் போகாம அங்கேயே உட்கார்ந்துருக்க. பாண்டியன் மாத்திரையும் வாட்டர் பாட்டிலுமா வந்து பக்கத்து கல்ல உட்கார்றாரு. எம்மாடி ஆத்தாடி இந்தா, அடா இந்தா அப்படின்னு வாட்டர் பாட்டில் மூடியை திறந்துட்டு நீட்டுறாரு. கோமதி அவரை முறைச்சிட்டு இருக்க, ஏய் இந்தாடி முதல்ல புடி, குடிச்சிட்டு அப்புறமா கோவப்படுங்கிறாரு. எப்படி இழப்பு வாங்குது பாரு அப்படின்னு கோமதிக்கு சொல்றாரா இவருக்கு சொல்றாரான்னு தெரியல. கோமதி தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு இருக்காங்க. அடுத்து ஒரு அம்மா ஆத்தாடின்னு அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கிற ஒரு மாத்திரை எடுக்கிறாரு. உள்ள இருந்து ஒரு ஸ்ட்ரிப் எடுத்துட்டு, ஏன் கோமதி இதுதானே சாப்பிட்றதுக்கு முன்னாடி போடுற மாத்திரை அப்படின்னு பாண்டியன் கேட்க, கோமதி பதில் சொல்லாம ஓரப்பார்வையா முறைக்கிறாங்க. நீ கோவமா இருக்கேன்னு தெரியுது. ஆமா இல்லன்னு தலையவாவது ஆட்ட வேண்டியதுதானேங்கிறாரு. அப்படின்னு கோமதி சொல்ல, அந்த மாத்திரையை அட்டையில இருந்து எடுத்து இந்தான்னு கொடுக்குறாரு. அடுத்து என்னங்க பாண்டியன் போய் டிஃபன் வாங்கிட்டு வருவீங்களா? கோமதி அந்த மாத்திரையை கையில வாங்கி தண்ணியை குடிச்சு முழுங்க, மற்ற மாத்திரையெல்லாம் சாப்பிட்டுட்டு தானே போட்டுக்கணும்னு கேட்குறாரு. எங்கேயா பார்த்துக்கிட்டு உம்முங்கிறாங்க கோமதி. அது பாண்டியன் காதில் விழாததால, ஏய் கோமதி இந்தாடி உங்ககிட்ட தானே கேட்குறேன், ஆமா இல்லைன்னு மண்டையை ஆட்டாடின்னு சொல்ல, கொஞ்சம் சத்தமா உம்முன்னு சொல்லிட்டே முறைக்கிறாங்க கோமதி. கோமதி ஒரு நாளைக்கு இம்பிட்டு மாத்திரையாடி முழுங்குற, ஐயோன்னு தலையாட்டுறவரு பாவம்டிங்கிறாரு. ஆமாமா இப்பதான் இதெல்லாம் தெரியுதாக்கும் இவருக்கு அப்படின்ற மாதிரி கோமதி உச்சி கொட்டிட்டு தலையை சொரிஞ்சிட்டு இருக்க, ஏய் இங்கே உட்காந்துரு, நான் போய் சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன், நீ பாட்டுக்கு திரும்ப எதுவும் நடந்து போயிட்டு இருக்காத, அப்புறம் இடையில மயக்கம் போட்டு கிடப்ப, இரு வந்துடுறேன்னு பாண்டியன் எழுந்து போறாரு. ஓகே இப்ப டிஃபன் வாங்கிட்டு வருவீங்க, அடுத்து நடந்ததுல வேர்த்து விறுவிறுத்து போயிருக்க, மாத்து ட்ரெஸ்ஸு குளிக்கிறதுக்கு டவல் சோப்புன்னு ஏதாவது வாங்கிட்டு வருவீங்களா, இப்படி போயிட்டு இப்படி வந்துடலான்னு சொல்ற மாதிரி இப்படி போன பாண்டியன் டக்குன்னு கவரோட அப்படி வந்துடுறாரு. அம்மா தடியாத்தா, அம்மா கால் வலிக்குதுடா சாமி அப்படிங்கிறவரு கவரை கையில வச்சுட்டு எட்டி பாக்குறாரு. ஏய் மாத்திரையெல்லாம் எங்கடி வச்சிருக்கிற அப்படின்னு கேட்கிறவரு, உட்காந்துக்கிட்டே தூங்காதடிங்கிறாரு. கோமதி உட்காந்துட்டு கன்னத்துக்கு கையை முட்டு கொடுத்துட்டு கண்ணை மூடி உட்கார்ந்துருக்காங்க. ஏய் இந்தாடி, ஏய் எம்பட்டு தூரம் நடக்கிறது, எம்பட்டு தூரம் உன் பின்னாடியே ஒடியாடுறது, இந்தா புடின்னு கவரை பிரிச்சு கொடுக்குறாரு. புட்ரி சாப்பிட்டுட்டு தெம்பா கோவப்படுறி, இந்தா புடின்னு நீட்ட கோமதி கன்னத்துல இருந்து கையை எடுத்துட்டு ரெண்டு கையிலையும் வாங்கிக்கிறாங்க. உள்ள 4 இட்லி இருக்காது அவங்க மடியில வைக்க, இவர் சாம்பாரை பிரிச்சு ஊத்துறாரு. கொஞ்சமா ஊத்தவா அப்படின்னு கேட்டுக்கிட்டு அவரு கொஞ்சோண்டு ஊத்துனதுக்குள்ளேயே போதும் போதும் அப்படிங்கிறாங்க கோமதி. அடுத்து இன்னொன்னு எடுத்து இந்த சாம்பாரு அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்கிறாங்க கோமதி. அவங்க ஓரப்பார்வையா பாண்டியனை முறைச்சிட்டே இருக்க, முறைக்காதடி சாப்பிடுறீன்னு அவங்க சொல்ல, கோவத்தோட கோமதி அப்படியே அரை இட்லியை ஒன்னா போட்டு வாய்க்குள்ள துணிக்கிறாங்க. அவங்க மொய் மொயின்னு மென்னுகிட்டு இருக்க, வெறும் வயிற்றுல சாப்பிடாம இருக்கப்பவே இம்புட்டு தூரம் நடந்து வந்திருக்கா, இன்னும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தெம்பா பல கிலோமீட்டர் நடப்பாளோ அப்படின்னு அவரு புலம்பிக்கிட்டு இருக்க. கோமதிக்கு மொச்சு மொச்சுன்னு பொறையறுது. ஒன்னும் இல்ல சாப்பிடுங்கிறாரு. கோமதியும் ஒரு முறைச்சிட்டு மொத்த இட்லியும் காலி பண்ணிட்டு பேப்பரை சுருட்டாங்க. குடுன்னு அவர் கையை நீட்ட டொப்புன்னு வைக்கிறாங்க. அப்பா 4 இட்லியாவது சாப்பிட்டியே அப்படின்னு பாண்டியன் கவருக்குள்ள அந்த வேஸ்ட் பேப்பர் எடுத்து போட, கோமதி தண்ணி பாட்டில் எடுத்து குடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா கையை கழுவிட்டு வாயெல்லாம் தொடச்சிட்டு பாண்டியனை முறைக்க மாத்திரங்கிறாரு அவரு. கோமதி முறைச்சிட்டு இருக்க, அதை எடுன்னு சொல்ல அவங்க திரும்பாம கையை மட்டும் நீட்டி மாத்திரை எடுக்கிறாங்க. எந்தெந்த மாத்திரைன்னு நீயே எடுத்து போட்டுக்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல, வெடுக்குன்னு எல்லாத்தையும் வெளியே எடுத்து வைக்கிறாங்க. இன்னும் கோபம் குறையாம மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு அப்படிங்கிற பாண்டியன் கையோட வாட்சை திருப்பி பாக்குறாரு. ஏய் மணி என்னன்னு தெரியுமாடி, 11 அப்படின்னு பாண்டியன் சொல்ல, எனக்கு பகலா இருந்தா என்ன ராத்திரியா இருந்தா என்ன அப்படின்ற மாதிரி கோமதி உட்கார்ந்துருக்காங்க. காலையில நடக்க ஆரம்பிச்சது இப்ப வரைக்கும் நடந்துட்டு இருக்கிறோம்,
ஏண்டி ஏதோ ஒரு வேகத்துல நாடகம் போடுறேன்னு சொல்லிவிட்டேன், இது ஒரு குத்தமாடி? அதுக்கு வீட்டுல கோவப்பட வேண்டியதானே? அதை விட்டுவிட்டு இம்புட்டு தூரமா நடந்து வருவ. நான் சொன்னது தப்புதான், விடு. அப்புறம் நீ விழுந்து கிடந்தப்ப உன்னைய நான் கவனிக்காம போயிட்டேன்னு அதுக்கு நான் எவ்வளவு வேதனைப்பட்டேன் தெரியுமா? இங்க பாரு, இனிமேல் உன்னைய நாடகம் போடுறேன்லாம் சொல்ல மாட்டேன், போதுமா? அதுக்கு பதில் சொல்லுடி அப்படின்னு பாண்டியன் கேட்டுட்டு இருக்க கோமதி கோவமா கண்ணை மூடி திறக்கிறாங்க. ஷோ, ஏய் இங்க பாரு, நீ நடந்து வந்த தூரத்துக்கெல்லாம் நாம திரும்ப நடந்தெல்லாம் போக முடியாது, மயக்கம் போட்டு விழுந்துருவோம் ரெண்டு பேருமே. நான் வண்டி ஏதாவது வர சொல்றேன் அப்படின்னு பாண்டியனே தான் பேசிட்டு இருக்காது. கோமதி ஒத்த வார்த்தை கூட பேசல. கொஞ்சம் தள்ளி வர்றவரு ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி, நான் பாண்டியன் பேசுறேன், கொஞ்சம் கார் அனுப்பி விடுறியாங்கிறாரு. நான் எங்க இவர் கூட வரேன்னு சொன்னேன், இவர் என்ன கார்லாம் புக் பண்ணிட்டு இருக்காருன்ற மாதிரி கோமதி பார்க்க, அட ஆமாப்பா, என் மகன் டிராவல்ஸ் தான் வச்சிருக்கான், அதுக்காக நான் வெளியே இருக்க காரை கூப்பிடக்கூடாதா என்ன? பாஸ்கர், அப்புறம் கொஞ்சம் அவசரம், உடனே அனுப்பி வையே அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு. ஏய் வீட்டுக்கு இல்லப்பா, இங்க இந்த புதுக்கோட்டை போற ரோட்ல ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, அதுக்கு பக்கத்துல கூட ஒரு கோவில் இருக்குமே, அங்கதான் அனுப்பிச்சு விடு அப்படின்னு பாண்டியன் போனை கட் பண்றாரு. அங்கேயே நின்றுக்கிட்டு பாண்டியன் கோமதியை பார்க்க அவங்க ஒரு கண்ணத்துக்கு கை கொடுத்துட்டு எங்கேயோ பார்த்துட்டு இருக்காங்க. இவளை எப்படி சமாதானப்படுத்தி எப்படி வீடு கொண்டு போய் சேர்க்க போறேன்னு தெரியல, கொடுமடா அப்படின்னு புலம்பிக்கிட்டே கோமதி கிட்ட வர்றாரு. கோமதி, வண்டிக்கு சொல்லியிருக்கேன், வண்டி வந்தவனே கிளம்பிடுவாங்கிறாரு பாண்டியன். யா எம்மா, ஆத்தாடி ஆத்தா, காலெல்லாம் வலி, எப்பா எப்பா சாமி, ஷோ அப்படின்னு புலம்பிக்கிட்டே உட்கார்றாரு பாண்டியன். கோமதி அப்படியே ஒரு ஓரப்பார்வை பார்த்துட்டு மறுபடியும் திரும்பிக்கிறாங்க. காலுக்கும் கையை முட்டு கொடுத்து ஆத்தாடின்னு மெதுவா எந்திரிக்கிறாரு. சட்டை வேஷ்டியெல்லாம் இழுத்து விட்டுட்டு உஃப்னு ஊதிட்டு நிக்கிறாரு. இன்னும் எத்தனை கிலோமீட்டர் நடக்க காத்திருக்காளோ அப்படின்னு புலம்பிக்கிறவரு. ஏய் திரும்பி பாருடி இங்கிட்டு அப்படின்னு அங்க வந்து நின்ன காரை பார்த்து சொல்றாரு பாண்டியன். இறங்கி வர்றவரு, வணக்கம் சொல்ல, வணக்கம்ப்பா, யாரு பாஸ்கரன் அனுப்பிச்சாரான்னு கேட்க, ஆமாண்ணே அப்படிங்கிறாரு அவரு. சரி 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 அப்படிங்கிற பாண்டியன், கோமதி கார் வந்துருச்சு பாரு அப்படின்னு சொல்ல கோமதி அங்க இருந்துட்டு ஒரு பார்வை பாக்குறாங்க. சரி, குன்னக்குடிக்கு போகணும், எவ்வளோ கேட்பேன்னு கேட்குறாரு பாண்டியன். அண்ணே 2300 ரூபா ஆகுண்ணே அப்படின்னு டிரைவர் சொல்ல பாண்டியனுக்கு அவ்வளோதான், அசதி கிசதியெல்லாம் அப்படியே பறந்து போயிடுது. என்ன 2300 ரூபாயா அப்படின்னு அவர் அதிர்ச்சியா கேட்க, ஆமாண்ணே அப்படிங்கிறவரு பாண்டியன் அதிர்ச்சியா பார்க்கறத பார்த்துட்டு, அண்ணே 16 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருந்து வந்திருக்கேன்னு அப்படின்னு சொல்ல, நீ என்னப்பா அசால்ட்டா 2300 ரூபான்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு பாண்டியன் சொல்ல, நம்மளை வீட்டுக்கு கூட்டு போறது கூட பேரம் பேசிட்டு இருக்காரு பாரு அப்படின்னு கோமதி டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. அண்ணே கரெக்டா தானே சொல்லியிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்ல, நீ கேட்குற காசுக்கு 2 பேர் ட்ரெயின்ல ஏசியில உட்காந்துக்கிட்டு போகலாம், அதில் போனா கூட இம்புட்டு காசு வராது போல அப்படின்னு பாண்டியன் சொல்ல கோமதி முறைச்சிட்டு இருக்காங்க. அண்ணே வேணும்னா ஒரு 100 ரூபாய் கம்மி பண்ணிக்கலாண்ணே, ஒரு 2200 ரூபா கொடுங்கண்ணேங்கிறாரு அவரு. சரி சரிப்பா, ஏமான்னு டிராவல்ஸ் தான் வச்சிருக்கிறான், அவன் ஆளுங்க கிட்ட பேசுறதெல்லாம் நானும் கேட்டுதான் இருக்கேன், இம்பட்ட காசெல்லாம் கேட்க மாட்டான் அப்படின்னு பாண்டியன் ஆர்கியூ பண்ண இங்க கோமதி ரைஸ் ஆயிட்டு இருக்காங்க மறுபடியும். இங்க பாரு, உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், ஒரு 1500 ரூபா தர போலாமான்னு பாண்டியன் கேட்க அவர் அப்படியே ஆன்னு பாக்குறாரு. அண்ணே ஒரு 2000 ரூபாயாவது கொடுங்கண்ணே அப்படின்னு டிரைவர் கேட்க, அட என்னப்பா நீ 2000 ரூபா 2500 ரூபான்னுகிட்டு அப்படிங்கிறவரு கோமதி பார்த்துட்டு இருக்கதை பார்த்துட்டு, சரி சரி 2000 ரூபா தரேன், வண்டி எடுங்கிறாரு, இதை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி பக்கம் திரும்பி கொஞ்சம் புன்னகையோட, கோமதி வா நம்ம போலான்றாரு. கோமதி எந்திரிச்சு 2 நடக்க, வா வந்து பின்னாடி சீட்ல நீ தாராளமா உட்காந்துக்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க கோமதி மறுபடியும் விடுவிடுன்னு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. கோமதி, ஏய் கோமதி நெல்லடி, ஏய் ஐயோ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாலே, செத்தடா பாண்டியா, நடக்க விட்டு கொல்ல திட்டம் போட்டிருக்கா போலையே அப்படின்னு பாண்டியன் போயிட்டு இருக்க கோமதி அதிர்ச்சியோட பாக்குறாரு. என்னதான் பார்க்க காமெடியா இருந்தாலும் ஓவரா இழுத்துட்டு இருந்தா எதுவுமே நல்லா இருக்காது. இதுக்கு கோமதி நடைப்பயணம் போறாங்க கன்னியாகுமரி டு காஷ்மீர் வரைக்கும்னு சொல்லி ஒரு தனி எபிசோடா கூட எடுத்து போடுங்கப்பா, நாங்க பாத்துக்கிறோம், ஆனா இதுக்கு தயவு செஞ்சு ஒரு முற்றுப்புள்ளியை வைங்கப்பா, ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து என்னதான் நடக்குதுன்னு நாளைய எபிசோட்ல பார்க்கலாம்.